ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினரா இண்டஸ்ட்ரீஸ் கோயம்புத்தூர் சென்னிபாளையம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மிஷின் பார்த்தீங்கன்னா பேபி மிக்சர் மிஷினில் ஹேண்டி மாடல் பார்க்க போகிறோம். ஹேண்டி மாடலில் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குது. இது வந்து 220 லிட்டர் பேபி மிக்சர் மிஷின், இது 230 லிட்டர் பேபி மிக்சர் மிஷின், இது 350 லிட்டர் பேபி மிக்சர் மிஷின். மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் சேம். அன்லோடிங் லோடிங் ரெண்டுமே வந்துட்டு கிரவுண்ட் சர்ஃபேஸ்க்கு ஒரு 2 ஃபீட் 1 ஃபீட் ஹைட்டில் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் எப்போவுமே இதில் மெட்டீரியல் லோட் பண்ணிவிட்டு அன்லோடிங் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு பேக் சைடில் இருக்கிற ஹேண்டில் வச்சு டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அன்லோட் ஆகும். மிஷின் ரன்னிங்லேயே இப்படி ஜஸ்ட் டில்ட் பண்ணும்போது உங்களுக்கு மெட்டீரியல் ஃபுல்லாக கீழே கொட்டிடும். இதில் இப்போ மிஷின் ஆன் ஆஃப் பொறுத்த வரைக்கும் மோட்டருக்கு டாப் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ஆன் சுவிட்சும் ஒரு ஆஃப் சுவிட்சும் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு மிஷின் ஆன் ஆஃப் ஆகும். இதுக்கு பவர் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் தான் யூஸ் பண்ணுறோம். சிங்கிள் ஃபேஸ் வீட்டு கரண்ட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன ரெனோவேட் ஒர்க் பண்ணுறது, சின்ன சின்ன ஒரு படிக்கட்டு கட்டுறது, அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஒரு சின்ன டாடா ஏஸு, ஒரு 3 வீலர் ஆட்டோ இருந்தாலும் கூட நீங்கள் அதில் மிஷினை எடுத்துகிட்டு போய் அந்த சைட்டுக்கு ஒர்க் பண்ணிக்கலாம். எந்த ஒரு சைட்டோட இன்சைடு ஏரியாவில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போதும் கூட ரொம்பவே கம்ஃபர்டபுளாக எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல வச்சே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8 to 10 பாண்டு வரைக்கும் நீங்கள் சிமெண்ட்டு மணலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் 10 to 12 பாண்டு வரைக்கும் சிமெண்ட்டும் மணலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் 16 பாண்டு வரைக்கும் நீங்கள் சிமெண்ட்டும் மணலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒர்க்குக்கு எல்லாமே, பூச்சி வேலை, சின்ன சின்ன ரெனோவேட் ஒர்க்குக்கு எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். காங்கிரீட் பேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20 mm ஜல்லி வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 20 mm ஜல்லி யூஸ் பண்ணும்போது இது அப் டு 5 பாண்டு வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இதில் அப் டு 6 to 7 பாண்டு வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இதில் அப் டு 7 to 9 பாண்ட் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நீங்கள் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு சின்ன சின்ன ரீஒர்க் பண்ணுறவங்க, ஒரு பூச்சி வேலை பண்ணுறவங்க, ஒரு சின்ன படிக்கட்டு கட்டுறது, அந்த மாதிரி வேலை செய்கிறவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த மிஷின் ஒர்க்கிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெயின் சப்ளைலேருந்து ஒரு 2.5 ஸ்கொயர் mm 2 கோர் கேபிள் போட்டு ஒரு 16 amps சுவிட்ச் பாக்ஸ் யூஸ் பண்ணுறோம். சுவிட்ச் பாக்ஸில் ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ப்ளக் பாயிண்ட்டு ப்ளக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு பவர் சப்ளை ஆன் பண்ணிக்கிறோம். ஆன் பண்ணிவிட்டு மிஷினோட பாட்டம் ஆஃப் த மிஷினில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இந்த சுவிட்சை ஆன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மிஷின் ரொட்டேட் ஆகும். இப்படி நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு ரொட்டேஷன் டைமில் நீங்கள் லோடிங் அன்லோடிங் ரெண்டுமே பண்ணிக்கலாம். நீங்கள் லோட் பண்ணும்போது உங்களுக்கு லோடு அதிகமானாலும் அந்த லோடை தாங்கிறதுக்காக 2 நைலான் ரோலர் கொடுத்துருக்குறோம். இந்த ரோலரில் டச் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா லோடு ஃபுல்லாகவே ரோலருக்கு போயிடும். அதனால் ட்ரம்மோட சென்டர் பாயிண்ட்டு டேமேஜ் ஆகுங்கிற சான்ஸு ரொம்பவே லோ ஆகுது. நீங்கள் மெட்டீரியல் லோட் பண்ணிட்டு அன்லோடிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு மிஷினை தூக்கிட்டு இந்த அளவுக்கு நீங்கள் டவுன் பண்ணி மெட்டீரியல் ஃபுல்லாகவே வெளியில் வர அளவுக்கு நீங்கள் அன்லோடிங் பண்ணிக்கலாம். ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சுவிட்சை ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிஷின் ஆஃப் ஆயிடும்.